ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பன்னீர் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்க்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ துருவி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் தேய்ச்சிட்டு நல்லா மாவை ஊற்றி மெல்லிசாக நல்லா நைஸ் தோசை மாதிரி ஊற்றிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பன்னீர் மசாலா, இதை நல்லா ஃபுல்லாக தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க மேலே. அப்போ டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு நீங்கள் ஹோட்டலுக்கே போகாமல் வீட்லேயே சூப்பராக பன்னீர் தோசை செஞ்சு கொடுத்துடலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.